ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹிமா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் தொக்கு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் சோம்பு, பட்டை, ஸ்டார் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஆனியன் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு நார்மலாகவே காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு இப்போது நல்லா கொதிக்குது. இது இன்னும் நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ காய்ஸ்.